வச்சு வற்புறுத்துங்க. கல்லூரி தான் படிக்கிறீங்க, அப்பாட்ட கேளுங்க, நான் ஒரு ஒய்ஃபை கூட்டு வர போகிறேன், நம்ம வீட்டில் இன்னொரு பிள்ளையா இருக்கட்டும், நீங்கள் பார்த்துக்க, பொருளாதார உதவி செய்யுங்க, என் உடலால் சக்தி இருக்குது, நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லுங்கள். சண்டை போடுங்க, அழுங்க, பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறாங்கல்ல, பாப்பா ஸ்டேட்டஸ் பார்த்துட்டாரு, நீங்கள் இந்த பயான் டிவியை கொண்டு போயிட்டு வாலிபர்களை திருமணம் செய்யுங்கள். அந்த மாதிரி வாலிபர்கள் அவங்க அத்தாக்கெல்லாம் வந்து ஸ்டேட்டஸ் அனுப்புங்க பயான்களை. ஹலாலாக வாழ்கிறதுல தான் இன்பம் இருக்குது, ஹராமில் ஒருபோதும் இன்பம் இல்லை. ஹலாலை தேடி எந்த வயசில் போனாலும் இன்பம் தான், ஹராமை தேடி எப்போ போனாலும் அது உங்களுடைய அழிவுக்கும் சோகத்துக்கும் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சு கண்ணீர் விடுறதுக்கும் பழைய சோக பாடல்களை கேட்குறதுக்கு தான் உங்களுக்கு முக்கியமே தவிர வாழ்க்கையில் முன்னேற்றது. இந்த மாதிரி லவ் பிரேக்கப் வச்சு வாழ்க்கையை முடிக்கிறவங்களோ அல்லது இந்த லவ் தான் வாழ்க்கை நோக்கமாக போகிறவங்களோ அந்த சமூகம் இல்லை. நம்மளுடைய நோக்கம் வேறு, நம்மளுடைய லட்சியம் வேறு. அதில் திருமண வாழ்க்கைங்கிற ஒரு பகுதி தானே தவிர அது வாழ்க்கை அல்ல. அதை வாழ்க்கையாக்குறவங்களுக்கு நோக்கமும் கிடையாது, குறிக்கோளும் கிடையாது, லட்சியமும் கிடையாது. ஏதோ உலகத்தில் அவங்க ஏதோ ஹாலிவுட் சினிமா மாதிரி வாழ்க்கை இருக்குன்னு நினைப்பாங்க. திருமணம் முடிச்சு நான் எப்பவும் சொல்கிறது தான், கல்யாணம் முடிச்சுட்டு 1 மாதத்தில் தெரிஞ்சுப்பீங்க, ஓ இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோமான்னு சொல்லி. அவ்வளோதான்.